நட்சத்திரம் வரதுனாலையோ திதி வரதுனாலே இது ஜாதகமாக தான் இருக்கும். அதான் நானும் கேட்குறேன். வள்ளலாருடைய பத்திரிகை ஒன்று இருக்குது, அதை எடுத்து படித்து பார்த்தேன். ஸ்ரீபவ ஆண்டு, சரிங்களா, ஸ்ரீபவ ஆண்டு என்ன எழுதுனா தனுர் ரவின்னு எழுதியிருக்காரு. தனுர் ரவினா தனுசு ராசியில் ரவி இருக்கக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய காலம், சரிங்களா. ரிஷப சந்திரன் அந்த காலத்தில் இன்ன நட்சத்திரத்தில் இன்ன திதியில் இன்ன லக்னத்தில் எழுதப்பட்ட பத்திரிகைன்னு எழுதியிருக்கிறாரு. ஏன் அப்படி எழுதினார் அவர்? இப்போ இன்னைக்கு தேதி என்ன சொல்லுவீங்க? ஜான் 7 சொல்லுவீங்க. வருஷம் என்ன சொல்லுவீங்க? வருஷம் 2020. சரி, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால் சொல்லுங்கள், எப்படி சொல்லலாம்? இது வந்து ஒரு 200 வருஷமா ஒரு 300 வருஷமா தான் இது வந்து நம்மளுக்கு புழக்கத்தில் இருக்கு. ஆமாம், நீங்கள் இது வந்து கிரிகோரியன் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. இது வந்து கிறிஸ்து பிறப்பை மையமாக கொண்டு அதுக்கப்புறமா வந்து ஜூலியஸ், ஜூலு, ஆகஸ்ட்னு சொல்லி நிறைய மன்னர்கள் வந்து என்னுடைய மாதம் உன்னுடைய மாதம் சொல்லி உனக்கு இத்தனை நாள் எனக்கு இத்தனை நாள் பிரித்து 12 மாதத்தை மாற்ற முடியாது அப்படின்றத மாற்றி 7 நாளை கூட்டி 7 நாளை கழித்து இந்த மாதத்தை கொண்டு வந்து வேர்ல்டு வைடு கொண்டு வந்து மார்க்கெட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மார்க்கெட் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம தமிழ் சமூகத்தில் இல்லைனா இந்திய சமூகத்தில் என்ன பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க? அது சொல்லுங்களேன், என்னவா இருக்கும்? இல்லை, அதான் புரியல. 4 லட்சத்து இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, டக்குன்னு பார்த்தா தமிழுக்குன்னு ஒரு காலண்டர் இருக்கு, இப்போ இருக்கு. பட் அந்த காலத்தில் என்ன பண்ணிருக்கு? தமிழுக்கு காலண்டர் எப்போ எங்கே இருக்கு? இப்போ எங்கே இருக்கு? இந்த புரட்டாசிலாம் சொல்லுவேன். புரட்டாசி நாள் அப்படிங்கிறது நட்சத்திரம், சரிங்களா. இப்போ டேட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங்கு? டிஏ. ஆமாம். திதிங்கிறதுக்கு என்னன்னா திதி, ஓகேங்களா. அப்போ திதியை தான் தேதின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ திதியை தான் தேத்தின்னு பேர் வச்சுக்கிட்டு அவன் டேட்டின்னு பேர் வச்சுக்கிறான்.